மகாநதி இங்கே விஜய் வந்து எப்படியாவது காவேரியை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு காவேரி போட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. பார்த்தா காவேரி போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அப்பள பொட்டியெல்லாம் வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ளே போயிட்டு, சார் இந்த அப்பளத்தை நானே வாங்கிக்கிறேன் சார், எனக்கு இது இல்லாமல் இன்னமும் அப்பளம் வேணும்னு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி, என்ன என்ன அட்டை பாக்ஸை பிரிக்கவே இல்லை, என்ன அப்பளம்னு தெரியவும் இல்லை, அதுக்குள்ளேயே வந்த உடனே இந்த அப்பளம் தான் வேணும்னு சொல்கிறீங்க, என்ன கதை ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு இன்னமும் நிறைய அப்பளம் வேணும்னா அதை நீங்களே அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாமே, அது எதுக்கு இடையில நான் அது நீங்களே வாங்கிட்டா கமிஷன் காசு மிச்சமாகும்ல. இல்லை சார், அவங்கள்ட்ட கேட்க முடியாத சூழ்நிலை, ஆனால் அந்த அப்பளம்லாம் எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். தம்பி, ஏதோ சொல்கிறீங்க, பரவாயில்ல, சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆர்டர் பண்ணி தரேன், எனக்கு கமிஷன்லாம் ஒன்று வேணாம் சார். பரவாயில்ல சார், வாங்கிக்கிங்க சார், கமிஷன்லாம் வேணாம் தம்பி, நீங்கள் வாங்கிக்கிங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரிங்க சார், அப்புறம் எனக்காக நீங்கள் இப்பயே கால் பண்ணி இன்னும் ஒரு 4 பொட்டி வேணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு. உடனே காவேரி, பரவாயில்லையே, முதல் நாளே பயங்கரமாக நமக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கும் போகிறாங்க. போய் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போது காவேரிக்கு லைட்டாக தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, நாம் இந்த ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்காவும் மாமாவும் காலையில் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணாங்க. நாம் போய் அந்த நேரத்தில் குறுக்க நின்று தேவையில்லாத ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அக்கா வேற ஒரு மாதிரி ஆகிட்டா. பாவம் அக்கா, சின்ன வயசுலேருந்து அவளுக்குன்னு எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் இருந்தா. நம்மளாச்சும் பரவாயில்ல, வேலைக்கு போனோம், நமக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனால் அக்கா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவுக்காகவே வாழ்ந்தா. அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பிடிக்குதோ பிடிக்கலையோ சேர்ந்து வாழ்ந்தா ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருந்தா. மாமாட்ட அக்கா நேராக நிமிந்து கூட பேச மாட்டா. ஆனால் இப்போ தான் அப்படி இப்படின்னு பேசி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்கிறனால பாவம் அவங்களால ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண முடியல. காலையில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. நாம் வந்து கெடுத்துட்டோம். அது நமக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இருந்தாலும் பாவம் தானே அக்காவும், வாழ வேண்டிய நேரத்தில் வாழ முடியாமல் கஷ்டப்படுறா. நமக்கு அந்த கொடுப்பனம் இல்லை. ஆனால் அக்காவுக்கு மாமா கிடச்சிருக்காரு. மாமா நல்ல கேரக்டர் தான். இருந்தாலும் அவங்க சேர்ந்து இருக்கணும், சந்தோஷம் தானே. அதனால் இந்த அப்பள கேண்டிடேட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய காசு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நாம் தனி வீடு பார்த்துட்டு நம்ம தனியாக போயிடலாம். அக்காவும் மாமாவும் தனியாக இருப்பாங்க. இல்லைனா 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு பார்த்து போகணும். அப்போ தான் அக்கா மாமாவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். என்ன பண்ணுறது, நாம் மட்டும் ஒழுங்காக இருந்தோம்னா இந்நேரம் விஜய் கூட நாமளும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். பரவாயில்ல, மாமாவே இப்படி ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அக்காவுக்கு ரொமான்ஸே வராது. 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணுதுங்க. ஆனால் விஜய் ரொமான்ஸ் பண்ணுறதுல சரியான ஆள். இப்போயே இப்படி பண்ணுறாரே, நானும் அவரும் சேர்ந்து மட்டும் ஒரே வீட்டில் இருந்திருந்தோம்னா இன்னொன்று பண்ணியிருப்பார். நம்மளை சும்மாவே இருக்க விட்டுற மாட்டார். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். என்ன பண்ணுறது, நமக்கு தான் கொடுத்து வைக்கல. இந்த கான்டாக்ட் மேரேஜ் ஒன்று போட்டு நம்ம கழுத்தை அறுத்துட்டார் விஜய். பரவாயில்ல, இருந்தாலும் விஜயும் பாவம் தான். அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அன்னைக்கு அவர் இருந்த சூழ்நிலை, நம்ம சூழ்நிலை 2 பேரும் சேர்த்து வச்சது. ஆனால் இன்றைக்கி விஜய் எல்லாத்தையும் திருந்திட்டு மாறி நமக்காக இங்கே வந்து கஷ்டப்படுறாரு. ஆனால் அம்மா தான் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நம்மளாலையும் அம்மா விட்டுட்டு போக முடியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பாட்டி பார்த்துறாங்க. அடியே காவேரி, என்னடி புலம்புற? ஐயோ பாட்டி, ஒன்றும் இல்லை பாட்டி. ஏய், நீ புலம்புலாம் கேட்டேன் நான். காவேரி, உனக்கு உங்கள் அம்மாவுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு விஜயோட மனசை புரிஞ்சுக்க தெரியலடி, அதுதான் பிரச்சனை. நீ உங்கள் அம்மாவை மட்டும் பார்க்குற, ஆனால் விஜயை பற்றி பார்க்க மாட்டியே. உங்கள் அம்மாவை மேலே உண்மையாகவே நம்பிக்கை வச்சுருக்கா, அன்பு பாசம் வச்சுருக்கா. ஆனால் அதே அளவுக்கு இப்போது விஜயும் மேலே வச்சுருக்கான். ஆனால் நீ உங்கள் அம்மாவுக்காக ஒன்று யோசிக்கிற, விஜய்க்காக யோசிக்க மாட்டேற. உங்கள் அம்மா கஷ்டப்படுவான்னு யோசிக்கிறல, அதே மாதிரி விஜய் கஷ்டப்படுவான்னு நீ ஏன் யோசிக்க மாட்டேற? இங்கே பாரு காவேரி, உங்கள் அம்மாவுக்காக மட்டும் நீ யோசிக்காத, அவனையும் கொஞ்சம் பாரு. அவன் வாழ்க்கைக்கு முக்கியம், புரியுதா? என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க? அப்போது அம்மா முக்கியம் இல்லையா? அம்மா முக்கியம் தாண்டி. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் அம்மா முக்கியம். அதுக்கப்புறம் புருஷன் முக்கியம், அம்மாவும் முக்கியம். அப்போதைக்கு புருஷன் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அம்மா. புருஷன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே நாம் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு புருஷன் கிடச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ அவனை ரொம்ப பட்டு கஷ்டப்படுத்தாமல் சீக்கிரமே அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனை சரி பண்ணி உன் கூட சேர்த்து வச்சு வாழ்கிற வழியை பாரு, அம்புட்டு தான் பாட்டி சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரி ஒன்று பாட்டி சொல்லணும் கரெக்டு தானே. பாவம் தானே விஜய், எவ்வளோ பெரிய ஆள், நமக்காக இந்த ஓட்ட வீட்டில் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு இங்கே காவேரி யோசிச்சுக்கிட்டே வெளில போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போவோம். ஒரு மாதிரி கருக்கு முருகன் சவுண்டு கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு பார்த்தா அங்கே கடையில் வாங்கின அப்பளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து விஜய் இங்கே மொட்டை மாடியில் ஸ்டவ்வை வச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு.
பரவாயில்ல, என் பொண்டாட்டி அப்பளோட சூப்பராக செய்கிறா, என்ன டேஸ்ட்டாக இருக்குது, இனிமேல் 3 வேளையும் இதே சாப்பிட்லாம் போலயே அப்படின்னு விஜய் சாப்பிட காவேரி பார்த்துறாங்க. விஜய் என்ன பண்ணுறீங்க, ஏது உனக்கு இந்த அப்பளம்லாம் அப்படின்னு கேட்க, ஏதா இங்கே பாருமா, உன் அப்பளம் இல்லாமல் இது நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன், அது ஓகே, ஆனால் இது நான் செஞ்ச அப்பளம் மாதிரி இருக்குது. நீ செஞ்ச அப்பளம் தான், நீ கடையில் போய் விற்றுட்ட, நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன், அப்போது கடைக்காரன் என்கிட்ட கொடுத்த அப்பளம் தான் நான் சுட்டு சாப்பிட்றேன், என்ன டேஸ்ட்டாக தெரியுமா இருக்க அப்பளம். காவேரி உண்மையிலே வேறு லெவல் காவேரி, இனிமேல் 3 வேளையும் இந்த அப்பளத்தையும் சுட்டு சாப்பிட்லான் இருக்கேன் நான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி ஒன்று, விஜய் ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வீடாக இல்லை காசு பணம் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்படின்னு பார்த்து கரெக்டாக மாமி வராங்க மேலே. டேய் தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, மாமி வாங்கோ மாமி, இந்தாங்க ஒரு அப்பளம் சாப்பிடுங்கோ. என்னடாம்பா அப்பளம் சாப்பிட்டுருக்க, வெறும் அப்பளத்தை மட்டும் சாப்பிட்டு என்னடா பண்ணுறது, சாப்பாடெலாம் எங்கே. அட போங்க மாமி, அப்பளமே என்ன டேஸ்ட் தெரியுமா இருக்குது, சாப்பாடெலாம் முக்கியமா, சாப்பாடெலாம் தேவையில்ல மாமி, இங்கே அப்பளம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்ல, டேய் அம்பி என்னடா பண்ணுற போடா, ஏற்கனவே கையெல்லாம் சுட்டுக்கிட்டே பரவாயில்லையா கை இப்போது. பரவாயில்ல மாமி, சுட்டாலும் பரவாயில்ல, இந்த அப்பளத்தை சாப்பிடணும்னா சுட்டு தானே ஆகணும், அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா பையன்டா நீனு, உங்ககிட்ட பேசுனா டைம் போல தெரியாது, போ நான் வரேன் இரு அப்படின்னு இங்கே மாமா கூப்பிட்றான்னு கீழே போயிடறாங்க மாமி. உடனே காவேரி, விஜய் இங்கே பாருங்கள் விஜய், உங்களை போட்டு வருத்திக்கிட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போங்க விஜய் அப்படின்னு சொல்ல, காவேரி இங்கே பாரு, நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டு தான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனால் உங்கள் அம்மா இன்னும் என் மேலே நான் முழு நம்பிக்கை வரல, அதனால் உங்கள் அம்மா மனசை மாற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட நான் ஒன்று என் மனைவியாக எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிங்கன்னா நானும் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே உங்கள் கூடவே நான் வருவேனே தவிர உங்களை விட்டுட்டு எந்த சூழ்நிலையும் இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்ல, காவிரி ஒன்று, அதுக்கு நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கணும் விஜய், கான்ட்ராக்ட் மேட்ச் அப்படின்னு ஒரு கருமத்தை போட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி விட்டது நீங்கள் தானே. ஆமாம் காவேரி, நான் தான் இல்லைன்னு சொல்லியே, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி பண்ணிட்டேன், அதுக்காக நான் தெரிஞ்சவே கூடாதா, இல்லை எனக்கு மன்னிப்பே கிடையாதா, இல்லை மன்னிக்க முடியாத குற்றத்தை நான் பண்ணிட்டேனா. காவேரி வாழ்க்கையில் எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல, ஒரு கட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி நல்லவனாக வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அப்படி வாழ ஆசைப்படும் போது அவனுக்கு ஒரு வாய்ப்பை தரணும், அப்படி தரலனா அதுதான் இருக்கிறதே பெரிய பாவம். நான் இன்றைக்கி திருந்தி உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பை நீ தராமல் என்னை இன்னமும் இழுக்கடிக்கிற, அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல காவேரி, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் மனசையும் மாற்றிட்டேன், உங்கள் அம்மா மனசையும் சீக்கிரமே மாற்றிடுவேன், மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன காவேரி, நீ போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு விஜய் சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கிளம்பி ரூமுக்கு போகிறாரு. காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பாவம் விஜய் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் இன்றைக்கி அம்மா கிட்டே பேச வேண்டியதான், அம்மா கிட்டே பேசி அம்மாவை புரிய வச்சு நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணுறாங்க.